இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் நாளாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் அருள் இருக்கட்டும். ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இதோ இந்த இறைவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இறைவசனத்தை தானும் படித்து தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு கொடுக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய இறை வார்த்தையின் அந்த செய்தியை இவர்கள் கேட்டு பிறருக்கும் பகிரும்போது உம்முடைய அருள்கரம் அவர்களையும் ஆட்கொள்ளட்டும். இவர்களுடைய நற்செய்தி பணியை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடும் இவர்களுடைய குடும்பத்தோடும் தொடர்ந்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே, அருள் புரியும். ஆமென். இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்று நாம் ஜெபிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை முதல். அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தான் சாக வேண்டும் என கூறி, ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்லன் என்று மன்றாடினார். அன்புமிக்கவர்களே, மனது தளர்ந்த, உடல் சோர்ந்த, இனி எதிர்காலமே இல்லை என்று தளர்ந்து போன எலியா இறைவாக்கினரின் மன்றாட்டுத்தான் இது. ஒரு மனிதன் எப்படியாவது தான் சாக வேண்டும் என்று தீர்மானித்த நேரம் அது. மரணத்திற்காக மன்றாடிய நேரம் அது. பாலை நிலத்தில் தனியாக விடப்பட்ட நேரம் இது. அன்புமிக்கவர்களே, நீங்களும் பல வேளைகளில் வாழ்வின் இறுதிக்கு சென்றவர்கள் என்று நினைக்கிறீர்களா? கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல் அல்லல் பட்டு இனி கிடைக்குமா என்று சந்தேகத்தோடு கண்ணீரோடு இருக்கின்றவர்களா? என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் இன்னும் நடைபெறவில்லையே என்று பாரத்தோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் நீங்களா? அன்புமிக்கவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். 19:5 சொல்லுகின்றது, பின்னர் அச்சூரச் செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்போது வானதூதர் ஒருவர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். எழுந்து சாப்பிடு, தட்டி எழுப்பினார் என்ற இறைவார்த்தை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால், நீ அவ்வாறு நினைக்காதே, கண்ணீரை அறிகின்ற தெய்வம், நீ அவ்வாறு நினைக்காதே என்று சொல்லி அவருக்கு உணவு கொடுத்தார். அடுத்த இறைவார்த்தை பாருங்க, அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஓர் அப்பவும் ஒரு குவளையும் தண்ணீரும் அவர் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை உண்டு பருகியபின் திரும்பவும் படுத்து கொண்டார். அன்புமிக்கவர்களே, அவருடைய வழிப்பயண உணவு அவருக்கு கிடைக்கின்றது. கடவுள் அவருடைய வழிப்பயண உணவை தருகின்றார். இறுதியாக வார்த்தை 19:7, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீண்ட பயணம் நீ செய்ய வேண்டும், நீ நீண்ட பயணம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரின் தூதர் மீண்டும் எழுப்பினார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. உன்னை குறித்து கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு. நீ நடக்க வேண்டிய தூரங்கள் உண்டு. உனக்கு ஒரு பிறப்பை அவர் தந்தார் என்றால், நீ இறப்பதற்கு முன் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டியவை நிறைய உண்டு என்று உன்னை குறித்து அந்த திட்டத்தை எழுதி வைத்த தெய்வம் இன்று நம்மை திடப்படுத்துகின்றார். அன்புமிக்கவர்களே, நம்புவோமா? கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மை தட்டி எழுப்பி நீண்ட பயணம் நீ செல்ல வேண்டும் என்று நமக்கு உணவு தருகின்ற தெய்வம், வாழ்வின் உணவை தந்து, வழிப்பயணத்துக்கு உணவை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.